இப்ப நீங்க பார்க்க போறது ஒரு தினுசான திருட்டு, ஆனா திடுமுடான திருட்டு. துபாய் என்னடா துபாய், நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்ல கடலுக்குள்ளேயோ தாண்டாக்க என்ன கிணறு வச்சிருப்பிய, ஆனா நாங்க வீட்டுக்குள்ளேயே டீசல் கிணறு வச்சிருப்போம்டா அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தோட ஆயில் ரிஃபைனரி இருந்திருக்கு. அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருந்திருக்கு. இந்த ஆலைக்கு பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில தான் பெரிய குழாய் மாதிரி அமைச்சு அது வழியா தான் டீசல் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைப் வழியா அவங்க டீசல் சேகரிப்பாங்கல்ல, அந்த அளவு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பெல்லாம் தோண்டி நல்லா செக் பண்ணிருக்காங்க. ஆனா லீக்கேஜ் எங்கேயுமே கிடையாது. அந்த ஆலையில இருந்து உள்ள போற பைப்பும் வெளியில வர பைப்பும் எந்தெந்த வழியில எல்லாம் வருது அப்படின்றத மொத்தமா சோதனைட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து, ஒரு கும்பல் என்ன பண்ணி இருந்திருக்காங்க, இந்த மணி ஹெய்ஸ்ட் படத்துல உள்ள பூமிக்கு அடியில தோண்டி போய் பணத்தாட்டையை போடுற மாதிரி இவங்க டீசல் ஹெய்ஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க பூமிக்கு அடியில தோண்டி. சோ அதை சோதனையிட்ட அதிகாரிகள் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆலை சுத்தி இருக்கிற கிராமத்துல உள்ள எல்லா வீட்டையும் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. என்னன்னா, அந்த ஏரியால ராஜேஷ் உராங் அப்படின்ற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா தண்ணிக்கான பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆளோட வீட்டை வந்து சோதனைட்டு இருக்காங்க. அவர் மேல சந்தேகம் வந்து உள்ள போய் பார்த்தாதே தெரியுது அவர் வீட்டுக்குள்ள டீசல் கிணறு இருந்திருக்கு. அதாவது அந்த ராஜேஷ் உராங்கோட வீடு கிடையாது, இன்னொரு ஆளோட வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 25 அடி ஆழத்துல சுரங்கம் தோண்டி அந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தோட அந்த பைப்பு போகுதுல, அந்த குழாயில ஒரு ஓட்டையை போட்டு அதை இவங்களோட பைப்புல கனெக்ட் பண்ணி அங்க இருந்து டீசல் ஆட்டையை போட்டிருக்காங்க. இதை வச்சு ஒரு சீரியஸே எடுக்கலாம், டீசல் ஐஸ்ட் அப்படி. அந்த டீசலை எடுத்துட்டு போய் கள்ளச்சந்தையில வித்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காப்புல இந்த ராஜேஷ் உராங். என்னங்க மணி ஐஸ்ட் இருந்தாலும் எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்குள்ள குழி தோண்டி டீசல் ஆட்டையை போட்டு வித்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தண்ணிக்கான போட வந்தேன் சார், அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காப்ல ராஜேஷ் உராங். இந்த ராஜேஷையும் இவரோட கூட்டாளியும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல தான் தெரிய வருது, டீசல் ஹைஸ்ட் பண்ணி ராஜஸ்தான்ல பிடிபட்டது ஒரு பிரான்ச் மட்டும் தான். இவங்க டெல்லியிலையும் ஹரியானாலையும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க தெரிய வந்து. இவங்கள இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.